எனக்கு மட்டும் எதுவுமே நடந்துடக்கூடாது. யாருக்கு என்ன நடக்க போகுது? புதுசா ஏதாவது பாத்தியா? என் அக்கா புவனாக்கு அவளுக்கு ஏதோ நடக்க போகுது. ஒரு நோயாளிய கூட வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருக்க போறனோ தெரியாது. அது வரைக்கும் யாருக்கும் பாரம் இல்லாம இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புவனா, நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு இனிமே நடக்க போறது பாரு. இனி நடக்கிறதுக்கு என்ன இருக்கு கவிதா? அது என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. என்ன பேசுற நீ? உன் வாழ்க்கை முடிஞ்சு போற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? என் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு என் தங்கச்சி நான் அக்கறையா பாத்துக்கிட்டேன். என் தங்கச்சி விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா அது தாங்க மாட்டாங்கன்னு அதை மறைச்சேன். இப்படி என் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செஞ்ச எல்லாமே தப்ப முடியுது கவிதா. உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நீ செஞ்ச எதுவுமே தப்பு இல்ல போனா. ராஜேந்திரன் குடும்பத்துக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்? என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் பண்ண எல்லாமே என் லைஃப் இப்படி ஆக்கிடுச்சு. நல்லது நினைச்சா இந்த உலகத்துல தான் தண்டனையா? அப்ப இனிமே நல்லது நினைக்க கூடாதா? மனச போட்டு குழப்பிக்காத புவனா. உன்னோட நல்ல மனசு தெரியாம அவங்க அப்படி பேசிட்டாங்க. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய பிரச்சனைய ஒரே ஆளா சமாளிச்சிருக்க தெரியுமா? வேற எந்த பொண்ணாலையும் தைரியமா இந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. கரெக்ட் கவிதா. குழப்பத்துல தப்பு பண்றவங்க தான் அதிகமே தவிர அதுக்கு விடை தேடுறவங்க ரொம்ப கம்மி. உன் சிச்சுவேஷன்ல இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா தப்பான டிசிஷன் தான் எடுத்திருப்பேன். அது செஞ்சதுக்கான பலனை தானே நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். 4-5 பேர் பேசின வார்த்தையை கூட என்னால தாங்கிக்க முடியல. இந்த விஷயம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? உனக்கு ஒரு ப்ராப்ளம்னா நீ சொல்ற மத்தவங்களோ இல்ல அந்த 4 பேரை வந்து நிக்கிறாங்களா? நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை நாம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்மள புரிஞ்சவங்களுக்கு நம்ம பிரச்சனையும் புரியும். மத்தவங்கள விட்டுடு. ராஜேந்திரன் என்ன சொன்னாரு? என்ன ஆனந்தை பத்தி இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. இன்னைக்கு அவர் ஃபேமிலி கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. பயமா இருக்கு கவிதா. இதுல நீ பயப்பட ஒண்ணுமே இல்ல. உன்னோட நியாயம் அவருக்கு கண்டிப்பா புரியும். இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏதோ நான் தான் ஏதோ தப்பு பண்ணி மறைச்சிட்டேன்னு அவரும் நினைச்சாருன்னா என்னால கண்டிப்பா தாங்க முடியாது கவிதா. முதல்ல இப்படி நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்து. நீ தப்பா யோசிச்சா எல்லாமே தப்பா தான் முடியும். நீ நல்லது நடக்கணும்னு யோசி. ராஜேந்திரன் நல்ல பதில தான் சொல்லுவாரு. ஆனா அவர் ஃபேமிலில உள்ளவங்க பேசினதை பார்த்தா இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கு. நான் ஏதோ அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி ஏமாத்தின மாதிரி கத்திட்டு போறாங்க. அத நினைச்சது எனக்கு பயமா இருக்கு கவிதா. அவங்க ஃபேமிலி தானே வேணாம்னு சொன்னாங்க. ராஜேந்திரன் சொல்லல. அவன் உன்னை லவ் பண்றானா இல்லையா? சொல்லு. லவ் பண்றான்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அவங்க ஃபேமிலி இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்களே. ராஜேந்திரன் எந்த பக்கம் போவார்னு தெரியலையே. தப்பு என் பேர்ல இருக்கிறதால அவரை என்னால கட்டாயப்படுத்தவும் முடியாது. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன்னு பாத்தியா? அப்ப நீ ராஜேந்திரன்ட்ட கேளு. அவன் ஓகே சொன்னா போதும். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாம உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த வேண்டியது எங்க பொறுப்பு. வெல் செட் தமிழ். புவனா, தமிழ் சொல்றது கரெக்ட் தான் தோணுது. நீ முதல்ல ராஜேந்திரன் பேசு. அவர் என்ன சொல்றாருன்னு பாரு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு கவிதா. யோசிக்காம உடனே கால் பண்ணு. பேசு. என்னாச்சு? லைன் கிடைக்கலையா?
என்ன ரிங் போகுது எடுக்க மாட்டேங்கிறாரு. திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இல்ல கவிதா, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. ஒருவேளை அவங்க ஃபேமிலியில எதுவும் சொல்லி என் மேல கோவமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண புவனா, பிஸியா இருப்பாரு, டிரைவ் பண்ணிட்டு இருப்பாருல. வெயிட் பண்ண, கால் பண்ணுவாரு. எனக்கு அப்படி தோணல. எந்த வேலையா இருந்தாலும் நான் போன் பண்ணா உடனே எடுத்து பேசுவாரு. இந்த மாதிரி ஒரு தடவை கூட ஆனதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ எல்லாத்தையும் ஏன் நெகட்டிவாவே எடுத்துக்கிற? பாசிட்டிவா இரு. எஸ்எம்எஸ் பண்ணு, அவன் பார்த்துட்டு கால் பண்ணுவான். ஹேய், என்னது டிஎம் ஆஃப் ஸ்டாப்ஸ் 3 பேரும் வீட்ல இருக்கீங்க? என்ன இன்னைக்கு லீவா? என்ன எனிதிங் ராங்? கவி, என்னாச்சு? ஆனந்திய பத்தி ராஜேந்திரன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை எப்படி எங்ககிட்ட மறைக்கலான்னு புவனா வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க. இனிமே உன் கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதான். போனா ஏன் இதெல்லாம் பண்ணனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியுது, தெரியாம போட்டோம். பிரச்சனை இப்ப அது இல்ல. அப்ப என்னதான் பிரச்சனை? ராஜேந்திரன்ட்ட பேசி கல்யாணத்தை நடக்கணும் பண்ணிடுவாங்களோன்னு புவனா பயப்படுறா. அவனுங்க பேச்ச கண்டிப்பா ராஜேந்திரன் கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்திலேயே தயானந்த் சார் மாதிரி நல்லவரு அந்த பையன் தான் கவிதா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கா. போனா, உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் சந்தீப். ஆனா இவதான் கேட்க மாட்டேங்கிறா. எதுக்கும் ராஜேந்திரன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலான்னு ஃபோன் பண்றா. ஆனா கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எப்பவுமே அவர் போன் எடுக்காம இருந்ததில்ல. அவங்க அண்ணனுக்கு 2 பேரும் சேர்ந்து அவர் மனசை மாத்திருப்பாங்க. உண்மையை மறைச்சதால அவருக்கு என் மேல கோவமா இருக்குமோன்னு தோணுது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கவிதா. வழக்கமா நான் உனக்கு ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்கலனா உனக்கு ஹாஸ்பிட்டல் ஏதோ எமர்ஜென்சி, அதான் ஃபோன் எடுக்கலன்னு நான் நினைச்சுக்குவேன். பட் 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வரப்போ நான் உனக்கு கால் பண்ணி நீ எடுக்கலனா நான் என்ன மாதிரி நினைப்பேன்? தப்பாதான் தோணும். எக்ஸாக்ட்லி. நாம கஷ்டத்துல இருக்கும்போது எதிரில் இருக்கிறவன் சாதாரணமா சிரிச்சாலே நம்மள கேலி பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நாம சந்தோஷமா இருக்கும்போது எதிரில் இருக்கிறவன் கஷ்டப்படுறான்னு நாம யோசிக்கிறதே இல்ல. இதான் ஹியூமன் நேச்சர். கவிதா, சந்தீப் இப்படி பின்னி எடுக்கிறாரு. முனா, ராஜேந்திரன் போன் எடுக்கலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. போன் பண்ணுவார், ரிலாக்ஸா இருங்க. ஏன்னா அவர் போன் எடுக்கலன்னு நீங்க யோசிக்க யோசிக்க உங்க 2 பேருக்குள்ள கேப் அதிகமாயிட்டே இருக்கும். புவனா, சந்தீப் சொல்றதுதான் சரி. ராஜேந்திரன் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவாரு. அப்ப நடந்ததை சொல்லிடு. கல்யாணத்தை பத்தி தெளிவா பேசிடு. வீட்ல ஏத்துக்கலனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு ஐடியா கொடு. கண்டிப்பா ராஜேந்திரன் இதை ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் யாராலும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. என்னப்பா அது? நீ நினைக்கிற மாதிரிலாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்கும் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ். படத்துல வர மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ போய் ஈஸியா தாலி கட்டிட முடியாது. கல்யாணம் பண்றதுக்கு 2 பேரோட ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற விஷயத்த முன்னாடியே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். தென் அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நாம கோயிலையோ மண்டபத்திலயோ போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்க அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டாதான் அது ரிஜிஸ்டர் மேரேஜ். இதுல மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது வேற, ரிஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க சார். ஒரு நிமிஷம், இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்களா இல்ல ஏய் நீங்க மேரேஜ் ஏதாவது பண்ணீங்களா? மேரேஜா பாத்தியா? இல்ல சார், மேரேஜ் ஏதாவது பண்ணி வச்சீங்களான்னு கேட்டேன். அதான பார்த்தேன். இத பாருங்க, உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ் இதுதான் உலகம். வெளி உலகம் தெரியாது. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. எங்களுக்கு மெடிசன் தெரியாது, ஆனா வெளி உலகம் தெரியும். போனா மேரேஜுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ராஜேந்திரன் கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. சரியா? ஓகே, கடை வரைக்கும் போயிட்டு பேசிட்டு.
ஆனந்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? நீ முதல்ல ரூம்க்கு போ. இந்த மாதிரி எல்லாம் தனியா வெளிய வரக்கூடாது. அக்கா சொல்றது கேளுக்கா. அக்கா வா. அக்கா ப்ளீஸ். என்னாலதான் உன் கல்யாணம் நின்னு போச்சாமே, உண்மையா? இது என் டியூட்டி ஹவர்ஸ். பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். இல்லக்கா, எனக்கு தெரியும். இங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. உனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானக்கா காரணம். நான் செத்திருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பல்ல? ஏய் என்னடி பேசுற? எதையாவது வளரிட்டு இருக்காத. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்காக நீ நடிக்காதக்கா. நான் செஞ்ச காரியத்தை வேற யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா சாகட்டும்னு விட்டுருப்பாங்க. ஆனா நீ என்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம செஞ்ச துரோகத்தையே மன்னிச்சிருக்கியே. அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனையா? ஆனந்தி நீ என்னோட தங்கச்சி, கூட பிறந்தவ. முன்ன பின்ன முகம் தெரியாதவங்க கிட்ட அக்கறையா இருக்கிற ஒரு டாக்டருக்கு தன்னோட தங்கச்சி மேல அக்கறையும் பாசமும் இருக்காதா? பிரச்சனைன்னு வந்தப்போ உன்னை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு என் மனசு ஒண்ணு கள்ள கிடையாது. அக்கா, என் மேல பாசம் காட்டின பாவத்துக்கு உனக்கு கிடைச்ச பரிசு தானா? அக்கா, என் மேல பாசம் காட்டின பாவத்துக்கு உனக்கு கிடைச்ச பரிசு தானா? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுக்கா. போதும். எனக்காக நம்ம குடும்பத்துக்காக நீ பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது உன் வாழ்க்கைய பாருக்கா. ஆனந்தி பிறந்ததுல இருந்து நீ என் கூடவே இருக்கிற உறவு. உன்னை விட நேத்து வந்தவங்கள எனக்கு முக்கியமாயிடுவாங்களா? நீ இல்லாம நான் சந்தோஷமா வாழ்வேன். நீ எப்படி முடிவெடுத்த? அப்படி உன்னை விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டாம். அக்கா, உன்னுடைய இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நீயும் அதைத்தான் செஞ்சிருப்ப. ஏன்னா அக்கா தங்கச்சிங்கிற உறவு வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு உணர்வு. எனக்கு ஒண்ணு நான் சாகவும் தயாரா இருக்கேன்னு உன்னால சொல்ல முடியறப்ப எனக்காக உன்னால வாழ முடியாதா? ஆனா இப்போ உன் கல்யாணம் எப்படிக்கா நடக்கும்? கண்டிப்பா ராஜேந்திரன் என்ன புரிஞ்சுப்பாரு. அவருக்கு நான் எதுக்கு இதெல்லாம் செய்யறேன்னு கண்டிப்பா புரியும். அவர்கிட்ட நான் வேணா போய் பேசுறேன்க்கா. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி நான் வேணா போய் மன்னிப்பு கேட்கட்டா? எனக்காக நீ எதுக்கடி மன்னிப்பு கேட்கணும்? நான் பண்ண தப்புக்கு நானே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்காக நீ எல்லாத்தையும் சுமக்கிறியக்கா. நீ எனக்கு அக்காவா இருந்ததை விட அம்மாவா இருந்ததுதான் அதிகம். நீ குழந்தை தாண்டி. கவிதா, என்னாச்சு புவனா? வீட்ல அம்மா அப்பாவை காணோம் கவிதா. வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க. நல்லா தேடி பாத்தியா? பக்கத்து வீட்ல கேட்டு பாத்தியா? எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டு அவங்க எங்கேயுமே போல. போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவிதா. ஆல்ரெடி தமிழ் கிட்ட சொல்லிட்டேன், விஜய் கிட்ட சொல்லிட்டேன், ஏசி சார் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். சரி பொறுமையா யோசி. வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்களா? இல்ல கவிதா, ஆனந்தி விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப மூட் அவுட்டா இருந்தாங்க. பத்தாததுக்கு என் கல்யாணம் வர நின்னு போனதுல அவங்க ரொம்ப மனசு உடைச்சு போயிருந்தாங்க. அந்த வருத்தத்துல ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயா எதையோ கற்பனை பண்ணிக்காத, நம்பிக்கையோட இரு. தமிழ், ஹலோ. சொல்லு தமிழ், ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்பதான் துரைவேல் சார் பேசினாரு. கடைசியா உங்க அப்பாவோட மொபைல் ஆரியபுரத்துல இருக்க புத்து கோயில் பக்கத்துல இருக்க டவர்ல ரீச் ஆச்சான். ஒருவேளை கோயிலுக்கு தான் போயிருப்பாங்களோ? இருக்கலாம் தமிழ். ஏன்னா அவங்க அடிக்கடி அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. அப்ப உடனே நீ அங்க போய் பாரு. அவங்க அங்க இருந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகேவா? சரி தமிழ், ரொம்ப தேங்க்ஸ். என்னாச்சு? என்னாச்சு? ஆரியபுரத்துல உள்ள புத்து கோயில்ல தான் அப்பாவோட டவர் இருந்திருக்கான். உடனே அங்க போய் பார்க்கலாம். சரி வா கவிதா. வா. கோயிலுக்குள்ள தேடி பார்க்கலாம். ரோலே. எங்க கவிதா? அங்க போய் அந்த பார்க்கலாம். பக்கம் பார்க்கலாம். அம்மா,
புவனா என்னம்மா இது? என்ன அங்கிள்? அப்பா என்ன புவனா என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க பண்றது உங்களுக்கே சரின்னு படுதா? இப்படியா பண்ணுவாங்க? என்னம்மா? யார்கிட்டயும் சொல்லாம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீடெல்லாம் போட்டுட்டு இங்க வந்துட்டீங்களா? புவனா எவ்வளவு பயந்து போயிட்டா தெரியுமா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்து ரொம்ப தப்பா பேசிட்டாங்கம்மா. அத கூட நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா என் பொண்ணு ஆனந்திக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, அதைத்தாம்மா என்னால தாங்கிக்க முடியல. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலம்மா. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருக்காமா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, ஆனந்தி வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஏமா என்கிட்ட ஏமா இதெல்லாம் நீ சொல்லல? உன் சின்ன வயசுல உனக்கு இருக்கிற பக்குவம் எங்களுக்கு இருக்காது நினைச்சிட்டியாமா? அப்பா மன்னிச்சிருங்கப்பா. ஆனந்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் குழந்தைதான். உங்களை வேதனைப்படுத்த வேண்டாமே தான் நான் மறைச்சேன். அவளுக்கு நல்லது நடந்தா உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுப்பா. இத பாருமா, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க டாக்டர்ஸ் எல்லாரும் இருக்கீங்க. ஆனா உன்னோட கல்யாணம் அத நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதாங்கிற முடிவு எடுக்க வேண்டியது உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் தான், பல்லவனும் பார்த்திபனும் இல்ல. ஏமா மாப்பிள்ளை என்னம்மா சொன்னாரு? ராஜேந்திரன் கிட்ட புவனா இன்னும் பேசல. பேசினா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க சொல்றது மட்டும் நடந்தா உங்க வாயில சக்கரை அள்ளி போடுறமா. கவிதா, ராஜேந்திரன். புவனா போய் பேசு, என்னன்னு கேளு போ. புவனா, சொல்லுங்க. ஐ எம் வெரி வெரி சாரி புவனா. இந்த 24 மணி நேரத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்குங்க சாரி கேட்கணும்? இன்ஃபேக்ட் நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா தப்பெல்லாம் என்னோடதுதான். நீ என்ன தப்பு பண்ண? இல்ல, என் தங்கச்சியை பத்தி நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதனால தானே உங்களுக்கு என் மேல கோவம். ஏய், எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. இன்ஃபேக்ட் என் அண்ணிங்க என்னை எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க. உன்னை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் ஒரு செகண்ட் கூட அவங்க பேச்ச கேட்கவே இல்லை. உண்மைதான் போனா, நீ எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் போனா. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா கூட இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பேனான்னு தெரியல. என்னால இப்படி பேச முடியுது, யோசிக்க முடியுதுன்னா அது உன்னாலதான், உன்னால மட்டும்தான். நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் நானவே இருந்திருக்க மாட்டேன். நான் பொய் சொல்லல. என்ன எனக்கே அடையாளம் காட்டுனது நீதானே. என் வாழ்க்கையில நீ மட்டும் வரலனா எங்க அண்ணன்களோட பேசி பேசி நான் அவங்கள மாதிரி ஆயிருப்பேன். உங்ககிட்ட ஏதாவது சொல்லி நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? உண்மைதான், நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன சொல்றீங்க? உண்மைதான், நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன சொல்றீங்க? என் அண்ணனுக்கு நடத்தி வைக்கிறது அந்த கல்யாணம் நடக்காது. அவங்க நடக்கவும் விட மாட்டாங்க. அப்ப நம்ம கல்யாணம் இனிமேல் அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒன்னா சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க மட்டும் நம்ம கூட வந்து நமக்கு ஒன்னா ஒத்துழைச்சா போதும். நாமளே மேரேஜ் பண்ணிக்கலாம் போனா. நீ என்ன சொல்ற? எங்க வீட்டுல உன்னை பத்தி தப்பா பேசினப்பவே இவங்க நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுறேன் போனா, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமா, நான் ஃபோன் கால் மெசேஜ் எல்லாம் பண்ணனே, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாம இப்ப ஹாயா ஃபோன் பண்ணி எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறீங்க? ஐயோ ப்ளீஸ் 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 சாரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. என்னால எதுவுமே யோசிக்க முடியல போனா. அதான் நான் இப்ப கேக்குறல, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சரின்னு சொல்லு.
உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ராஜேந்திரன். இல்ல, நீ எனக்கு லைஃப்ல கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். ஐயோ ராஜேந்திரன், நான் மனசை விட்டு பேசணும்னு தோணுது. எஸ், பேச வேண்டிய நேரத்துல பேசிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் இப்ப எங்க வருது? ராஜேந்திரன், ஆனந்தி பத்தி தெரிஞ்ச உடனே அம்மா அப்போ ரொம்ப கவலையா இருந்தாங்க. அவங்க இப்ப கோயிலுக்கு வந்திருக்காங்க. நானும் அவங்கள தேடி இப்ப அங்கதான் வந்திருக்கேன். அவ்வளவுதானே, நோ ப்ராப்ளம். எங்க போலாம் நீயே யோசிச்சு சொல்லு, நான் உடனே அங்க இருப்பேன். தேங்க்ஸ். ஹேய், நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? நமக்குள்ள எல்லாத்துக்கும் சேர்த்துதான். எல்லாத்துக்கும்னா? போதும், ரொம்ப நடிக்காதடா. வாடா போட நான் அசால்ட்டா சொல்ற, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுறே. கூப்பிடக்கூடாதா? சரி, இனிமேல் நீ என்ன எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா நீ கூப்பிடுற அந்த டாவை நான் டார்லிங் நினைச்சுக்கிறேன். ரொம்ப தான் ஸ்மார்ட். புவனாவோட ஆள் இல்ல, அப்ப நான் ஸ்மார்ட்டா தான் இருப்பேன். சரி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நான் அப்புறமா பேசுறேன். புவனா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதை நேர்ல வந்து சொல்றேன். பை.